Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சிக்கன் ரெசிபி. இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணாத ஒரு புதுவிதமான சிக்கன் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு அரேபியன் ஸ்டைல்ல ஒரு டர்க்கிஷ் சிக்கன். சீசியா ஜூசியா செம்ம டேஸ்டியா இருக்கும். இது வந்துட்டு புலாவ் கூட ரோட்டி நான் அது கூட எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வித்தியாசமான அரேபியன் ஸ்டைல் டர்க்கிஷ் சிக்கன் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த ஈஸியான டேஸ்டியான சிக்கன் ரெசிபி அரேபியா ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்து கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்திக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்திக்கலாம். வினிகருக்கு பதிலாக நீங்க லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணலாம். இது கூட எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. ஆலிவ் ஆயில் இருந்தா பெட்டர். நான் வந்துட்டு நார்மல் ஆயில் தான் விடுறேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது கூட நம்ம கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு வந்துட்டு நீங்க ஜாக்கிரதையா போட்டுக்கணும். நம்ம சிக்கன்லயும் உப்பு சேர்த்துவோம், அப்புறமேட்டு ஒயிட் சாஸ்லயும் உப்பு சேர்த்துவோம், சீஸ்லயும் உப்பு இருக்கும். அதனால கவனமா பார்த்து சேர்த்திக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சமா தான் உப்பு எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகேனோ எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதுல சேர்த்திக்க போறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட நம்ம வந்து சிக்கன் சேர்த்த போறோம். இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கன், போன்லெஸ் சிக்கன் பிரஸ்ட் பீசஸ். இது மாதிரி டைசஸா வெட்டி வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு ஃபுல்லா போன்லெஸ் போடுறேன். நீங்க இதே ரெசிபியை போனோடையும் செய்யலாம், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ இந்த சிக்கன் இதுல சேர்த்திடலாம். இந்த சிக்கன் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுருங்க. போனோட போடுறீங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆக விட்டுருங்க. ஒரு பேன்ல நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன். நான் யூஸ் பண்றது சால்டட் பட்டர். நீங்க அன்சால்டட் பட்டரும் யூஸ் பண்ணலாம். சால்டட் பட்டர் போட்டா நீங்க உப்பு போடும்போது ஜாக்கிரதையா பார்த்து போட்டுக்கோங்க. இது மெல்ட் ஆகட்டும். இந்த பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். இது இதோட வறுத்து விட்டுருங்க. பக்கத்திலேயே ஒரு 100 ml பால் ரெடியா வச்சுக்கோங்க. இந்த மைதா மாவு இந்த பட்டர்ல நல்லா வறுபடட்டும். நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட நம்ம ஒரு 100 ml பால் விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லம்ஸ் இல்லாம இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வெந்து திக்காகணும். கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி தட்டிடும். நம்ம மைதா போட்டுக்கிறதுனால நம்மளோட சாஸ் கொஞ்சம் கொஞ்சமா திக்காக ஆரம்பிக்குது. பாத்தீங்கன்னா தெரியும். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். ஒரு சாஸ் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்க போறோம். கொஞ்சமா சால்ட் சேர்த்திக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு. டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க. நம்ம சிக்கன்லயும் சால்ட் சேர்த்திருக்கிறோம். இப்போ ரொம்ப கம்மியா சேர்த்தினா போதும். 2-3 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துறேன். இதுல கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள். இது வந்துட்டு ஜாதிக்காய் பொடி. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காவை துருவி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். இதையும் இதோட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாஸ் வந்துட்டு நல்லா திக் ஆயிடுச்சு. ஆறுச்சுன்னா இன்னும் திக் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது வேற ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். நம்ம ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் இதுல சேர்த்திடலாம். இந்த சிக்கனை நல்லா ஹை ஃபிளேம்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. எதுக்காக செய்யறோம்னா இந்த சிக்கன் வந்துட்டு தண்ணி விடாம இருக்கும். அதுக்காக வேண்டி தண்ணி விடாம இந்த ஜூஸ் எல்லாம் சீல் ஆயிடுச்சுன்னா சிக்கன் நல்லா ஜூஸியா இருக்கும். குறிப்பா நம்ம பிரெஸ்ட் பீஸ் போடும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், இந்த மாதிரி சக்கத்தக்கையா ஆயிடுச்சு சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி சக்கத்தக்கையா இல்லாம சாஃப்டா இருக்கும் சிக்கன். ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டு எல்லா சைடும் வந்துட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆக பாத்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு இப்படி கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ஒயிட்டிஸா மாறும். இப்போ நம்மளோட சிக்கன் வந்துட்டு நல்லா 2 நிமிஷம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போறோம்னா இதை மூடி போட்டு லோ ஃபிளேம்ல நம்ம ஒரு 8-10 நிமிஷம் வேக வைக்க போறோம். சிக்கன் சாஃப்டா வேக வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். லோ ஃபிளேம் பண்ணிக்கோங்க. இடையில பரட்டி விடுங்க 2 சைடும். ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்குது. ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நம்ம விட்ட தயிர் எல்லாம் இருக்குல்ல, அதோட தண்ணி விட்டுருக்கோம். இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பி மூடி போட்டு இன்னொரு 4-5 நிமிஷம் வேக வச்சிடலாம். சிக்கன் சாஃப்டா வேக வரைக்கும்.
இப்போ 8 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல அப்படியே வெந்திருக்கு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க இப்ப சிக்கன் வந்துட்டு வெந்திருக்கும். வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம குட்டி குட்டி கியூப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், அதனால வெந்திருக்கும். நம்ம ஒரு பீஸை செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க நல்லா சாஃப்டா வெந்துருச்சு நம்மளோட சிக்கன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமா மசாலா இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப இது மாதிரி ஒரு குட்டி கடாய் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம சிக்கன் எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறோமோ அது ஃபில் ஆகிற அளவுக்கு மட்டும் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த கடாயில நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கனை வந்துட்டு இதுல போட்டுடலாம். கீழே ஒரு லேயரா சிக்கனை போட்டுருங்க. மசாலாவை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து போட்டுருங்க. இந்த சிக்கனை நல்லா கீழே லேயர் பண்ணி விட்டுருங்க. கீழே ஃபுல்லும் சிக்கன் இருக்கிற மாதிரி. இப்போ இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஒயிட் சாஸ் இருக்குதுல்ல, அதை வந்துட்டு இதுக்கு மேல போட்டுருங்க. இதுக்கு மேல நம்ம வந்து சீஸ் கியூப்ஸ் துருவி போட போறோம். நான் இன்னைக்கு ப்ராசஸ் சீஸ் யூஸ் பண்ண போறேன். உங்களுக்கு என்ன சீஸ் பிடிக்குமோ அது நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கூவியா இருந்தா பிடிக்கும்னா மோசரேலா சீஸ் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு இந்த ப்ராசஸ் சீஸ் வந்துட்டு துருவி போட போறேன். இது உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். நல்ல சீஸியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய கூட போட்டுக்கலாம். பாப்போம், தேவைப்பட்ட 2 கியூப் நம்ம போடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கியூப் நம்ம துருவலாம். இந்த மேல அப்படியே துருவி போட்டுருங்க எல்லா பக்கமும் ஈவனா. இன்னொரு பாதி கியூப் நான் இதுல துருவி போட போறேன். இப்ப நம்ம ஒரு 1.5 கியூப் துருவி போட்டிருக்கோம். இப்ப இதை தூக்கி அடுப்புல வைக்க போறோம். இப்ப இந்த குட்டி பேனை தூக்கி அடுப்புல வச்சாச்சு. நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்ப இதை மூடி போட்டு இந்த சீஸ் வந்து மெல்ட் ஆக வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ண போறோம். உங்ககிட்ட அவன் இருந்துச்சுன்னா நீங்க அவன்ல வச்சு கூட இதை வந்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்க அப்படியே பேக் பண்ணலாம். அதுவும் நல்லா இருக்கும். அவன் இல்லைன்னா நீங்க அடுப்புலயே நேரடியா வைக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு சீஸ் மெல்ட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 2-3 நிமிஷத்துல மெல்ட் ஆகும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம சீஸ் எல்லாம் போட்டு வச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சீஸ் சூப்பரா மெல்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இப்படியே அந்த கடாயோட சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த செம்ம டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.